ஐந்து கரத்தோனை போற்றி, ஆணை முகத்தானை போற்றி, மூஷிக வாகனனை போற்றி, மூலப்பரம்பொருளை போற்றி, சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி. குருவே சரணம். இணையத்தாள் இணைய மீதங்களுக்கு வணக்கம். இது 2025 குரு பெயர்ச்சிக்கான ராசி பலன். 2025 15ஆம் தேதி மே மாதம் குரு பெயர்ச்சி ஆகிறாரு. ரிஷப ராசியிலேருந்து பயிற்சி ஆகி மிதுனத்துக்கு போகிறார். சரி, இது எந்த வகையில் மாற்றங்களை நன்மைகளை ரிஷபத்துக்கு தரும், அதாவது ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு தரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் ஜென்மத்தில் குரு இருந்தார். குரு ராசியிலே சஞ்சரிக்கிறது ஒரு சிறப்பு தான் அப்படிங்கிறத நம்ம சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா 5ஆம் வீட்டை பார்ப்பார், 7ஆம் வீட்டை பார்ப்பார், அதை பாகிஸ்தானத்தை பார்ப்பார். இதனால் அந்த அவரோட பார்வையினால் பல நன்மைகளை இது வரைக்கும் அமைச்சிரும். இது இப்போ 2ஆம் வீட்டுக்கு வர்றாரு. 2ஆம் வீட்டுக்கு வந்தால் என்ன மாதிரியான பலன்களை தருவார் அப்படிங்கிறத பார்க்கலாம். 2ஆம் வீட்டில் இருக்கும்போது 6ஆம் வீட்டை தன்னோட 5ஆம் பார்வையை பார்ப்பார். அப்போ தாய் வழி சொந்தத்தால் நன்மைகள் ஏற்படும். வேலைக்கு போயிட்டுருக்கீங்க அப்படின்னாக்கா வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வேலை நல்லபடியாக அமையும். இது வரைக்கும் வேலை இல்லாமல் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். 6ஆம் வீடு தைரியம், தன்னம்பிக்கை, வீரியம் இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய வகையில் சூழ்நிலைகள் அமையும் அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்க முடியும். 6ஆம் வீட்டை குரு பார்க்கறது எதிரிகளை வெல்லக்கூடிய, கடன் பிரச்சனைகள் இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் மட்டுப்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக உண்டு அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியும் இந்த குரு பெயர்ச்சியில். சரி, அடுத்ததாக 7ஆம் பார்வையை உங்களோட 8ஆம் வீட்டை பார்க்குறாங்க. 8ஆம் வீடு ஆயுள் ஸ்தானம் அல்லது வெளியூர் பயணம், இடம் மாற்றம் இந்த மாதிரியான விஷயங்களை குறிக்கிறதுனால இதெல்லாம் சுமூகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உடல் ரீதியான தெளிவு ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். சரி, அடுத்தது பாக்கியஸ்தானம், அதாவது 9ஆம் பார்வை அப்படிங்கிறது, பாக்கிய பார்வை அப்படிங்கிறது குருவுக்கு உண்டு. அந்த பாக்கிய பார்வைங்கிறது உங்களோட தசம கேந்திரத்துக்கு, அதாவது ரிஷபத்துக்கு 10ஆம் வீட்டுக்கு விழுது. இது மிகவும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். சொந்த தொழில் செஞ்சிட்டு இருக்கவங்களுக்கு தொழில் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. மொத்தத்தில் இந்த குரு 2ஆம் வீட்டில் இருக்கிறது சிறப்பு தான் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இப்போ இருக்கக்கூடிய நிலைப்பாடுகள், கிரக பெயர்ச்சிகள் அனைத்துமே ஒரு நல்ல நிலையில் இருக்குது அப்படிங்கிறதுல மாற்று கருத்தில். 10ல் வந்து ராகு பெயர்ச்சியாகி வந்து உட்கார போகிறாரு. அது குரு பார்வையோடு இருக்கும்போது இன்னும் சிறப்புகள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். 10ல் ஒரு பாம்பாவது பாவியாவது இருக்கணும் அப்படிங்கிறது ஜோதிட கணக்கு. அந்த வகையில் இந்த 12 ராசிகளில் அதிக நன்மைகள் பெறக்கூடிய ராசி ரிஷப ராசி அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இந்த குரு பெயர்ச்சி கூடுதல் நன்மைகளை தரக்கூடிய ராசிகளில் இந்த ரிஷப ராசியும் ஒன்று அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.